ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியா. நிறைய பேர் நமக்கு தீர்ப்பு வந்துருச்சு, ஆனாலும் அதை சந்தோஷமா கொண்டாட முடியல யாருனாலையுமே. ஏன்னா மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் ஃபுட் வைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேத்து கூட நிறைய சகோதரிகள் எனக்கு கால் பண்ணீங்க. அதுவும் சென்னையில, பர்டிகுலரா சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியா கவுன்சிலர் மிரட்டுறாங்களாமா, சாப்பாடு வைக்க கூடாது. அதாவது அந்த ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியா ஃபுல்லா போய் கவுன்சிலர் சொல்லிட்டு போயிருக்காங்க, சாப்பாடு இங்க யாரையும் வைக்க விடாதீங்க, வச்சா எனக்கு கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதுனால ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பாடு வைக்க போனா அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்கள்ல சென்னையில பாத்தீங்கன்னா நேத்து நிறைய லேடி போன் பண்ணாங்க. நிறைய லேடி போன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு வைக்கிறது வைக்க கூடாதுன்னு இருக்காங்க, நாய்களை பிடிச்சா தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற. அதெல்லாம் முழுக்க முழுக்க தவறுங்க. இந்த வீடியோ முடியும் போது உணவு வச்சு தடுத்தா என்ன சட்டம், நாய்களை அடிச்சு துன்புறுத்தினா என்ன சட்டம், கொலை பண்ணுனா என்ன சட்டம், இந்த மாதிரி எல்லா ஒரு சட்டமும் நான் ஒரு வேடா இதுல நான் டேக் பண்றேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ முடியும் போது என்ட்ல நான் அந்த வீடியோ நான் போஸ்ட் அந்த லைன் நான் கொடுக்குறேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாருமே கையில வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, எதுக்கு எந்தெந்த செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட வாயில சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுறேன். நான் அதை டைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா சாப்பாடு வைக்க கூடாதுன்றதெல்லாம் எங்கேயுமே சட்டம் வரல. எந்த நியூஸ், டிவி நியூஸா இருக்கட்டும், பேப்பர் நியூஸா இருக்கட்டும், எதுவுமே நம்பாதீங்க. சாப்பாடு தைரியமா வைங்க. என்னன்னா ஒரு பொது இடங்கள், இந்த மளிகை கடை, இந்த ஜவுளி கடை, இந்த பஸ் ஸ்டாப், இந்த ஆட்டோ ஸ்டாண்ட், இந்த மாதிரி மக்கள் அதிகமா கூடுற இடத்துல வைக்க வேணாம்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூப்பிட்டு சாப்பாடு வைங்க. நான் நேத்தே சொன்னேன், உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூப்பிட்டு சாப்பாடு வைங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நீங்க என்ன டிஷ் பேப்பர்ல வைக்கிறீங்களா, எதை வைக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல இருங்க. அதே மாதிரி ஒரு 4-5 டாக்குக்கு சாப்பாடு ஒன்னா வைக்கும் போது அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. நம்ம மேலே நாமளும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நமக்கு சட்டம் நமக்கு சாதகமா வந்துருச்சு, நம்ம யாரு கூட சண்டை போட வேண்டாம். நமக்கு சண்டை போடுறது நோக்கமே இல்ல. நமக்கு தேவை அந்த பிள்ளைங்க துன்புறுத்தாம இருக்கணும், பசியா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம போராடி இருக்கோம். அந்த 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். யாரு கூட சண்டை போடுற நமக்கு நோக்கமே நமக்கு வேண்டாம். அதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன நினைச்சீங்க, எத்தனை பேர் அழுதீங்க, எத்தனை பேர் எனக்கு போன் பண்ணி அழுதுறீங்க. நாளைக்கு தீர்ப்புனா எவ்வளவு பேர் அழுதுங்க. நான் அந்த சாமிக்கு வேண்டியிருக்கேன், இந்த சாமிக்கு வேண்டியிருக்கேன், நான் கடவுளை வேண்டியிருக்கேன், இந்த பிள்ளைகளை தெருவுல விட்டா போதும், நான் சாப்பாடு போட்டா போதும்னு நினைச்சீங்க. சோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதனால யாருக்கிட்டையும் சண்டை பிரச்சனை வேண்டாம். அதே மாதிரி குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல சாப்பாடு வைக்காதீங்க. நீங்க எதுல சாப்பாடு வைக்கிறீங்களோ அந்த தட்டா இருக்கட்டும், இல்ல பேப்பரா இருக்கட்டும், அதை உடனே எடுத்துட்டு வந்துருங்க. பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க, சுகாதாரத்தையும் கெடுக்காதீங்க, சரிங்களா? அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கவுங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கம் வாங்க. சாப்பாடு வைக்கிறத விட நம்ம அவங்கள பாதுகாக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தைரியமா எல்லாருமே சாப்பாடு வைங்க. சாப்பாடு வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. அதே மாதிரி ராபிஸ் ஊசி போடுறதுக்கு வண்டியில வருவாங்க, டாக்டர் கூட வருவாங்க. புடிச்சிட்டு போறேன்னு சொன்னா அனுமதிக்காதீங்க, ஏன்னா அதே இடத்துலதான் போடுவாங்க. இன்னொன்னு கருத்தடைக்கு பிடிக்க வருவாங்க. வரும்போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், யாரு வந்தாலும் ஆர்டர் இருக்கான்னு கேளுங்க. இல்ல உங்களுக்கு தெரியல, நான் படிக்கலமா, என்கிட்ட அந்த போன் இல்லமா, வீடியோ எடுக்க முடியலன்னா யாரையாவது எடுக்க சொல்லுங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க. ஆர்டர் காப்பி காமிங்கன்னு கேளுங்க. அதுக்கு பிடிக்கிறதுக்கான ஆர்டர் காப்பி அவங்க கையில இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுல வேஸ்ட். அவங்க கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டாங்கன்னா நம்மளால பிடிக்க முடியாது. அதனால இதெல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு தயவு செய்து பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க. நான் என்னோட நம்பர் போட்டிருக்கேன். ஒருவேளை எனக்கு நிறைய போன் கால்ஸ் வருது, எடுக்க முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல தயவு செய்து ஏதாவது எமர்ஜென்சினா மெசேஜ் போட்டுருங்க, நான் பாத்துருவேன், சரிங்களா? என்னோட கால் செகண்ட் காலோ இல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, நான் நம்பர் டேக் பண்றேன். என்னடா இவங்க நம்பர் டேக் பண்றாங்க எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் நம்பர் டேக் பண்றேன், என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. ஒருவேளை நான் எடுக்கல இல்ல பிஸியா இருந்தேன்னா எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க. என்ன பிரச்சனைனாலும் போடுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க தயாரா இருக்கும். நான் இப்ப அந்த பேப்பரை டேக் பண்றேன், அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.